அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 20 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் திருநாள், பஞ்சமி திதி. ரொம்ப முக்கியமான திதிகளில் பஞ்சமி. பஞ்சமி திதிகளில் பொதுவாக என்ன பண்ணணும், ஒரு தீராத நோய் இருக்குது, கடுமையான அவதிக்கு இருக்கீங்க, வலி வேதனைகள் நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நீங்கள் இருக்கீங்க. அது நோயாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட இருக்கலாம். யாராவது என்னை திட்டாங்க, அதாவது நான் அதுக்கு காரணம் கிடையாது, ஆனால் என்னை தப்பாக நினச்சி என்னை திட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் கண்டினியூஸாக ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார். அப்படிங்கக்கூடிய நிலைமைகளை இன்றைய நாள் என்ன பண்ணுன்னா, எலும்புச்சம்பளத்தை மாலையாக கோற்று கொண்டு போய் துர்க்கைக்கு போடுவதனால் இன்றைய நாள் அந்த மாதிரி மன அவதி, சங்கடம், கஷ்டம், எந்த விதமான வலியாக இருந்தாலும் சரி, இன் வாட் எவர் காஸ் இட் மேபி, அந்த ஒரு வலி இன்றைய நாள் தீரக்கூடிய அம்சம் ஏற்படும் சொல்லலாம். அதுவும் புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி இன்றைய நாள் ஓடின்னு இருக்கு. அற்புதமான நாள். குருவுடைய நட்சத்திரம்ங்கிறது புனர்பூச நட்சத்திரம். சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த நட்சத்திரம் அது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக நிறைய பேருக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சந்திராஷ்டமத்தை பார்த்தோம்னா இந்த நாள் யாருக்கு வேலை செய்ய போகுதுன்னா, புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்திராஷ்டம். என்ன பண்ணலாம்? பால், கொஞ்சோண்டு சர்க்கரை, அது சாப்பிட்டு போனால் மன நிம்மதி கொடுக்கும். எந்த டென்ஷனும் கிடையாது. என்ன விதமான தப்புகள் நடக்கும்? எழுத்துல பிழை ஏற்படலாம். ஒரு அக்ரிமெண்ட் இப்போ சைன் பண்ணுறீங்களா, அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையுமே பர்ஃபெக்டாக நீங்கள் படிச்சுடணும். படித்ததுக்கப்புறம், தெளிவானதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்திட வேண்டும். சில பேர் செக்கில் கையெழுத்து போடும்போது எழுத்துலேயே பிழை ஆகிடலாம். சில பேருக்கு டேட்டா தப்பாக போடலாம், இல்லைன்னா நீங்கள் எழுதக்கூடிய பேர் ஏதாவது தப்பாக போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. 1க்கு 2 முறை ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். வேறு எதுவுமே சந்திராஷ்டமத்தில் ஆகாது, பயமே பட வேண்டியதில்லை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பெயர் வாங்குவீங்க. முதல் விஷயம், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டாலும் சரி, உங்களை தெரியாதவங்க கேட்டால் கூட அவங்களா அருமையான ஆளுங்க, உங்களை பேரில் அந்த வரக்கூடிய பிம்பம்ங்கிறது நல்ல பிம்பமாக இருக்கும். நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கு அது நடக்கும். குழந்தைகள் மேலே அளவு கடந்த பாசத்தை இன்றைய நாள் நீங்கள் பார்க்க முடியும். குழந்தைங்களும் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக அரவணைப்பாக இருப்பாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். கார்பரேட் ஃபினான்ஸில் இருக்காங்க, இல்லை ஃபினான்ஷியல் மேனேஜராக இருக்காங்க, சில பேர் வங்கிகளில் ஃபினான்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க, அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டாப் கிளாஸாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பங்கு சந்தைகளில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுடன் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம். எதையுமே கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சந்திரன் என்ற நட்சத்திரம் புனர்பூசம்னா, குரு நட்சத்திரம் ஒரு உங்கள் லக்னம் ராசிலேயே வக்கரத்தில் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இனிமைங்கிறது தீரும். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கும் பொழுது ரொம்ப நல்லது பண்ணணும். பெண்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தங்கம் சேர்க்கலாமாங்கிற எண்ணம். ஒரு சில பேர் தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சுருந்தீங்கன்னா, அந்த அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். குடும்பத்தில் அந்யோன்யம், நல்ல ஒரு பாசம் எல்லாம் இருக்கக்கூடிய பொன்னான நாள். மெயினாக அதிர்ஷ்டம் பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். எந்த விதமான பதட்டமும் கிடையாது, எந்த விதமான கோபமும் கிடையாது. எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக மற்றவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் காரியத்தை ஜெயிப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், நல்ல எண்ணங்கள் வரும். ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் நன்னா இருக்கணும்னா குரு நன்னா இருக்கணும். அந்த குரு ஜீவகாரகன் நன்னா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்கள் போய் கதவை தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அதிர்ஷ்டமே நம்ம கதவை தட்டின்னு உள்ள வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். மிதுனத்துக்கு, துலாமுக்கு, கும்பமுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தர்மத்தை மீறி நடக்கவே மாட்டீங்க. யூ வில் நெவர் கோ அவுட் ஆஃப் ஆர்டர் அட் ஆல். கண்டிப்பாக நீங்கள் தர்மத்தை மீறி நடக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமாக, தர்மமாக, சாத்விகமாக
நான் அப்படிங்கக்கூடிய அகந்தெல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையாக சிம்பிளிசிட்டியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் முடிப்பீங்க. அந்த இடத்துல நிறைய பேர் உங்கள் மேலே ஈர்ப்பு வரக்கூடிய, கவர்ச்சின்னு சொல்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு மற்றவங்களுக்கு ஏற்படும். சூப்பரான மனுஷங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க பாராட்டுற மாதிரி இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதித்யன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. குரு நட்சத்திரத்துல குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் வாங்கி கொடுக்கறது. நோட்டு, புஸ்தகம், பென்சிலு, சிலேட்டு, நிறைய பேருக்கு இந்த எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. யாரெல்லாம் சாஃப்ட்வேர் உத்தியோகிகள் இருக்கீங்களோ, கணினி சம்பந்தப்பட்ட வேலைகளில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு பயணம் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செலவு இருக்கும். அது உங்களுக்கு அப்கிரேடேஷன் சொல்லுவோம். அடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன குறை இருந்தாலும் அந்த குறை இன்றைய நாள் நிறைவாக மாறக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது சூரியன் நீச்சஸ்தானத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி விருச்சிகத்துக்கு போயிட்டாருன்னா இதுக்கு யாருக்கு நல்லதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிம்மத்துக்கு தான் நல்லது. ரிலீஃப், நிறைய மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி பல சங்கடங்கள் பேசிக்கலாக நிவர்த்தி கொடுத்துரும். ரெண்டாவது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருவா இருக்கார். வீட்டில் பெரியவங்களை கால் தொட்டு வணங்கும் பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் போய் நிறைய பரிகாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிள் பரிகாரங்களில் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு லைஃப்பில் போகும், நல்ல பாதைகளில் போக முடியும். அதுவும் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும். பாத பூஜை செய்வதே மிகப்பெரிய பரிகாரம். நிறைய பேருக்கு அது புரியாது. பெரிய தட்டெடுத்து அம்மா அப்பா உடைய உட்கார சொல்லி அவங்க கால் பாதத்தில் வச்சு அவங்க காலை கழுவணும். கழுவி அந்த தண்ணியை நீங்கள் புரோக்ஷனம் பண்ணுறது, உங்கள் கண்ணுக்கு ஒத்திக்கிறது. சூரியன் சந்திரனுங்கிறது வலது கண் இடது கண். ஆட்டோமேட்டிக்காக பித்ரு தோஷம் வரைக்கும் நிவர்த்தி ஆகும். ஆனால் அது தொடர்ந்து பண்ணணும். இட்ஸ் நாட் ஒன் டைம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே சரியாயிடுமான்னு கேட்டால் சரியாகாது. ஏன்னா பல வருடங்களாக பல முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாவும் ஒரே ஷாட்டில் எப்படி கழிக்க முடியும்? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைய நாள் அதிர்ஷ்டங்கிறது குருமார்களை வழிபாடு செய்வதன் மூலியமாக நடக்கும். உங்கள் பெரியவங்களை வழிபாடு செய்கிறதுனால நடக்கும். நல்ல பணம் வருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன் வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களை தேடிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நியாய தர்மமாக எந்த விஷயத்தை செய்தாலும் சங்கடம் இல்லாமல் நடக்கும். அது இன்றைய நாள் நீங்கள் அப்படிதான் பண்ணுவீங்க. 10ஆம் இடத்துல குரு போய் அவருடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. வேலைகளில் அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு குரூப்பில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு பொதுவாக மரியாதை இல்லைங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இன்ஃபேக்ட் அதை தான் மற்றவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவாங்க. தொழில், வேலை, உத்தியோகம், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். கஷ்டப்படாமல் நிறைய விஷயங்கள் நடக்காது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலையின் மூலியமாக கைகூடி வருகிறது. பொதுவாக சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து எந்த பாவகத்தை தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவகம் ரூபகமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். இன்றைய நாள் தொழில் வேலைகளில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அது பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிளி பச்சை. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% குழந்தை பிராப்தம் ஏற்படும். தங்கமான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலியமா கோவில் தரிசனங்கள் செய்வது, ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம் பெறுவது, நிறைய பேருடைய வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆயிருக்கும், அவளுக்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், அருமையான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம், சில பேருக்கு அருமையான பெண்ணு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுக்கும்னா உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக நடக்கும். அது உங்களுக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கும். செம்ம லக்குங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, தெய்வ அனுகிரகத்தோட எந்த விஷயத்தையும் நடக்கும் பொழுது அந்த விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் டாப்பாக நடக்கும். இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது கையெழுத்து, எழுத்து பூர்வமான விஷயங்கள். கணக்குல கோட்டை வித்துறாதீங்க. ஒரு 2000 ரூபா எண்ணி கொடுக்கும்போது ஒரு 2 100 ரூபா நோட்டும் சேர்த்து போயிடும். அதனால தயவு செய்து கணக்குல தப்பு பண்ணிடாதீங்க. சில பேருக்கு வாய்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதெல்லாம் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான் சந்திராஷ்டமம், வேற எதுவுமே பண்ணாது. நீங்க பாட்டு உங்க வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்கள்ல யாருக்கு நல்லா இருக்கும்னா, ஆடிட்டிங் ஃபார்ம்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் அஷூரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த 4 விஷயங்கள்லையும் டாப் கிளாஸாக வேலை செய்யும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமா அதிர்ஷ்டம் வரும். முக்கியமான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் ஏற்படும்னா, ஒண்ணு உங்களுக்கு லக் இருக்கணும், இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு லக்கு இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு லக்கு இருக்கணும், இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு லக்கு இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் என்ற நாள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய மனுஷங்க மூலியமாக லக்கு வரும், அதிர்ஷ்டம் வரும். எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? முக்கியமான கம்யூனிகேஷன் வரும், முக்கியமான கடிதாசி, முக்கியமான லெட்டர், முக்கியமான இமெயில், முக்கியமான எஸ்எம்எஸ், முக்கியமான வாட்ஸ்அப் மெசேஜ். இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சட்ட போராட்டங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரேஷன் ஏற்படும். அது உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்க பார்த்தாலும் அது எப்பவுமே ஒரு வேலையின் கோணம் இருக்கும், கமர்ஷியல் கோலம் இருக்கும். கமர்ஷியல் கோலம்னா என்ன சார்? பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஐடியாலஜி, திட்டம் தீட்டுது. அதெல்லாம் மகரத்துக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே உங்களால் அமைதியாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று ஓயின்ண்டே இருக்கும் உங்கள் மனசில். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதுதான் கரெக்டாக இருக்கும், அதுதானே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாள் செயல்படுத்தும் போது சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நல்லா பாசமாக அரவணைப்பாக நடந்துக்கணும். இன்றைய நாள் கொஞ்சம் கண்டிப்புங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள் கண்டிக்கும் பொழுது ரொம்ப அதிகமான தாக்கத்தை கொடுத்துரும். சாதாரணமாக குழந்தைகள் 80 மார்க் வாங்கினா போதும், சந்தோஷம்தான். அறிவு தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியம், மார்க் முக்கியம் கிடையாது. இன்றைய நாள் என்ன, ஏன் 100 மார்க் வாங்கலை அப்படின்னு திட்டப்படாது. தயவு செய்து பெரியவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த ரேஷியோவை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணணும். சராசரியாக ஒருத்தர் மாதத்தில் சம்பளம் 10,000 ரூபா வாங்குறாருன்னா கடன் 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. உங்களுக்கு 3,000 ரூபாய்க்கு கடன் இருக்கலாம், 2,000 ரூபா சேமிப்பு, பேலன்ஸ் 5,000 ரூபா குடும்பத்தை நடத்துறதுக்கு. இவ்வளோதான், இப்படி தான் பண்ண முடியும். இன்றைய நாள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபார்முலா மாதிரி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். சட்ட வல்லுநர்களுக்கு அற்புதமான நாள். ஆடிட்டிங் துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அட்வொகேட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. கண்டிப்பா கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வந்தாச்சு. கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். ராசி லக்னத்திலேயே சனி உட்கார்ந்து இருக்கார். சனிங்கிறவர் யாரு? கர்மாவிற்கான காரகன். கர்மாவிற்கான காரகன்னா என்ன அர்த்தம்? வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் அது கர்மா தான். உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது கர்மா தான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது ஒரு கர்மா தான். அந்த மாதிரி கர்மாவை செயல்படுத்தக்கூடிய காரகன் சொல்றது இந்த பிளானட் கால்ட் சாட்டன், அதாவது சனி. அந்த சனி என்ன பண்றாரு? பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவுடைய தொடர்பு ஏற்படும் வரன் நல்லா அமையக்கூடிய பிராப்தம், பிடித்த வரன் அமையக்கூடிய பிராப்தம். குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்த வருஷம் குரு கரெக்டா பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்போ கும்பத்துக்கு ஏராளமான நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் தான் ஏற்படும். பிடிச்சவங்களை திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம். ஏன்னா அடுத்த வருஷம் ராகு உங்கள் லக்னத்துக்கு வந்துடுவார். ராகு அப்படிங்கிறது இயல்புக்கு மாறாக அப்படின்னு அர்த்தம். குருங்கிறது இயல்பு, தர்மம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியின்றி தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்பொழுது வீட்டில் பெரியவங்க வந்து நிற்க முடியாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரீன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக அகலக்கூடிய அற்புதமான நாள். மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் மொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்களோ இல்லை மொபைல் ஆக்சசரிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எழுத்து ஓவியம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் போடக்கூடிய பிளான்லாம் கௌரவமாக இருக்கும். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க. வெளியே சொல்லாமல் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். எதையுமே மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. until and unless it is getting succeeded for you. நீங்கள் அதை ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் வாயிலிருந்து வெளியே சொல்ல வேண்டியதில்லை. இந்த நாள் இதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளை மட்டும் தயவுசெய்து நட்பு பாராட்டுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அது முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது கும்பம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்திரன்றி. வணக்கம்.